Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் உடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்குடைய அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 10th மாணவர்கள் நாளை ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த இங்கிலீஷ் எக்ஸாமில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் உடைய 6 செட் ஆஃப் அதர் டிஸ்ட்ரிக்ட் உடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் ஒரே லிங்காக கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின் பேங்காக செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 ஒவ்வொரு செக்ஷனுமே நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ இங்கிலீஷ் எக்ஸாமில் நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணோம்னா அதோடைய பேட்டர்ன் நமக்கு ரொம்ப முக்கியம். அது அல்லாமல் நம்முடைய இங்கிலீஷ் வொக்காபுலரி நல்லா இருக்குது, நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரீட் அண்ட் ரைட் சூப்பராக பண்ணுவேன், மீனிங்ஃபுல்லாக நல்லா எழுதுவீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாமில் சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அது இல்லாமல் இந்த 10 5 மார்க் கூடிய கொஸ்டின் பேங்கும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 1 மார்க்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 3 வரைக்கும் சினானிம்ஸு, கொஸ்டின் நம்பர் 4லேருந்து 6 வரைக்கும் ஆண்டனிம்ஸ். இந்த 6 மார்க் தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஏன்னா இது வந்து இந்த யூனிட்டுக்குள்ளே ஒவ்வொரு யூனிட்டுக்குமே புக்கில் இருக்கக்கூடிய அந்த க்ளோசில் தான் கேட்பாங்க. ஸோ நல்லபடியாக தயவு செய்து அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் மீனிங் தெரிஞ்சுன்னா அது ஈஸியாக நீங்கள் ஜென்ரலாகவே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 7லேருந்து 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கொஸ்டின் நம்பர் 7 கேட்பாங்க. 8 வந்து ப்ரீஃபிக்ஸ் அல்லது சஃபிக்ஸ் கேட்பாங்க. அக்ரோனிம்ஸ் வந்து கேட்பாங்க. 8 கொஸ்டின் நம்பர் 9 அப்ரிவேஷன் கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 10 வந்து ஃப்ரேசல் வெர்ப்ஸ், 11 காம்பவுண்ட் வேர்டு, கொஸ்டின் நம்பர் 12 வந்து ப்ரிபோசிஷன், கொஸ்டின் நம்பர் 13 வந்து டென்ஸ் ஃபார்ம், கொஸ்டின் நம்பர் 14 வந்து லிங்கர் கேட்பாங்க. இது எல்லாமே சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்கலாம், கொஸ்டின் டேக் கேட்கலாம், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கேட்கலாம். ஸோ நீங்கள் 1 மார்க்கில் நம்ம முழுமையாக மதிப்பெண் எடுக்கணும்னா ஒவ்வொரு டைப் கொஸ்டினையுமே நீங்கள் நல்லபடியாக ரிவைஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ வந்து நீங்கள் ப்ளூரல் ஃபார்ம் படிக்கணும், காமன் வேர்ட் படிக்கணும்னா ஒவ்வொரு டைப்பையுமே ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் பண்ணும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உறுதியாக அதில் 1 மார்க் ஈஸியாக கேட்ச் பண்ணிடுவீங்க. ஸோ இதில் 6 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் வந்து 84 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதை ரிவைஸ் பண்ணும்போது நாளைக்கு 14 1 மார்க்ஸில் 10 ஈஸியாக எழுதிடலாம். ஸோ 4 மார்க் ரிமைனிங் மார்க்குமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணனால ஈஸியாக கெயின் பண்ணிடுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பொறுத்தவரைக்கும் வந்து ப்ரோஸில் வரக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் 2 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து வந்து பொயட்டிக் லைன் கொடுத்து 2 மார்க் வந்து கேட்குறாங்க. அதுலேயே செக்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கேட்பாங்க, பஞ்சுவேஷன் கேட்குறாங்க, ரீஅரேஞ்சிங் த சென்டென்சஸ் கேட்குறாங்க, டைரக்ட் டு இன்டைரக்ட் ஏதாவது வந்து 3 கொஸ்டின் அட்டன் பண்ணும் கிராமரில். அதில் ஒரு கம்பல்சரி செக்ஷன் 4 வந்து ரோடு மேப்பு. மொத்தம் 20 மார்க் இருக்குது, 10 2 மார்க் இருக்குது. ஸோ இதை நீங்கள் 6 கொஸ்டினை ரிப்பீட் பண்ணும்போது 10மே மேக்ஸிமம் அட்டன் பண்ணலாம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அடுத்து பார்ட் 3 பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 32 வரைக்கும் ப்ரோஸில் வரக்கூடிய பேராகிராஃப் 4 கொடுத்து 2 அட்டன் பண்ண போகிறீங்க. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 33லேருந்து 36 வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயம் பேராகிராஃப் 2 அட்டன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு பேராகிராஃப்ஸ் 1 கொடுத்துருப்பாங்க, போயம் அப்ரிசியேஷன் 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு போயம் அப்ரிசியேஷன் ஈஸியாகத்தே இருக்கும். ஒரு போயம் பேராகிராஃப் படித்து அதை 2 ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 37 ரீஅரேஞ்சிங் த ஃபாலோவிங் சென்டென்சஸ், 38 வந்து ஒரு பேஜஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு 5 கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க. இது ரெண்டுமே சப்ளிமெண்ட்டில் வரக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 39 வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு, கொஸ்டின் நம்பர் 40 வந்து லெட்டர் ரைட்டிங், கொஸ்டின் நம்பர் 41 வந்து ரிப்போர்ட் ரைட்டிங் கொடுக்கலாம், நோட்டீஸ் ரைட்டிங், 42 பிக்சர் டெஸ்கிரிப்ஷன், 43 வந்து பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங். இது எல்லாமே 5 மார்க்கு. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட் மிட்டம் எழுதியிருக்கீங்க, குவார்டர்லி எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, செகண்ட் மிட்டம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி எழுதுனதை இங்கிலீஷ் எக்ஸாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சூப்பராக நீங்கள் எழுதுவீங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கொஸ்டின் நம்பர் 44 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் தி எரர், 45 வந்து மெமரி போயம். நீங்கள் இந்த பகுதி 3ல் வந்து 10 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், 50 மார்க்கு. இதுதான் உங்களுக்கு அதிகமான வெயிட்டேஜ் உள்ள பகுதி. ஸோ நல்லபடியாக கான்ஃபிடென்ட்டாக படிங்க. கொஸ்டின் நம்பர் 46 டெவலப்பிங் ஹிண்ட்ஸ். ஆல்ரெடி இதுக்கு ஒவ்வொரு ஸ்கூலில் ஒரு விதமான வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஸ்கூலில் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 47 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க, அல்லது ஒரு போயம் கொடுத்துட்டு அதில் 4 கொஸ்டின். ஸோ இதில் 8 8 16 மார்க்கு. ஸோ இதில் இருக்க ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் நல்லா கொஸ்டின் பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக டவுன்லோட் பண்ணி ஒரு கொஸ்டினுக்கும் அடுத்த கொஸ்டினுக்கும் என்ன வேரியஸ் இருக்குன்னு செக் பண்ணி இதுக்கு ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நாளைய தேர்வுகள் சூப்பராக தான். இதற்கு உண்டான 5 மார்க் மெட்டீரியலும் செக் பண்ணுங்கள். தனியாக 1 மார்க் மெட்டீரியலும் கொடுத்துருக்கேன், அதையும் டவுன்லோட் பண்ணி நாளைய தேர்வுகளை சூப்பராக எழுதுங்க. இந்த மறக்காமல் இந்த கொஸ்டின் பேப்பர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதை பஸ் தேங்க்யூ.